ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜிமா டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பேபி ஃப்ராக் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இந்த சாரியில் தான் அந்த பேபி ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். பார்டர் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதில் சிம்பிளாக ஒரு பேபி ஃப்ராக் தான் வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது இதுக்கு நான் வந்து இன்னர் லைனிங் கொடுக்கறதுக்காண்டி இந்த கிளாத் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து டாப் போர்ஷனுக்கு இந்த பிங்க் வந்து நான் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ இது வந்து நான் வந்து ரெட் கலரை வந்து லைனிங்காக எடுத்துக்கலான் இருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து உள்ளே தானே இது போகுது, ஸோ தெரியாதுன்றனால நான் இதை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சேம் கலராகவே எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை வந்து நான் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கிளாத் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு, டபுள் ஃபோல்டிங்குமே நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு, ரெண்டு ஓப்பனு ஒரு க்ளோசிங் சைடு வந்து ஆப்போசிட்டில் வச்சுட்டு, இங்கெல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி கிளாத்தை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ மெஷர்மெண்ட் எடுக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹைட் வந்து நான் 8 இன்ச் எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? 8 இன்ச்சு. ஷோல்டரோட 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் வந்து 1/2 இன்ச் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுல எடுத்துப்போம். ப்ளஸ் வந்து கீழே வந்து பாட்டம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச். அப்போ வந்து 9 இன்ச் நமக்கு வேணும். ஸோ 9 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நெக்கு வந்து எனக்கு 2 இன்ச்சு. ஸோ நான் 2 இன்ச் வந்து நெக் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் வந்து எனக்கு 4.25 இன்ச். அதாவது நான் கரெக்டாக இந்த இடத்துல இருந்து நான் வந்து 4.5 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ ஆம்கோலும் நான் சேம் அதே மெஷர்மெண்ட்டில் 4.5 இன்ச்சு. சரிங்களா? 4.5 இன்ச் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்து இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாடி வித்து வந்து, அதாவது செஸ்ட்டு வித்து வந்து எனக்கு 7.5 இன்ச், அதாவது 6.5. சரிங்களா? 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் எடுத்திருக்கேன். ஸோ 7.5 இன்ச் இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அந்த 1.5 இன்ச்சுக்கு ஒரு கர்வ் போடுவோம்ல, அதை வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போது ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து எனக்கு 4 இன்ச். பேக் நெக்கும் நான் சேமே இதே எடுத்துக்கிறேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஓகேவா? எடுத்து இப்போ இது வந்து நம்ம ஒரு ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து சிம்பிள் ரவுண்ட் நெக் தான் வந்து வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பாடி கீழே வேஸ்ட் ரவுண்ட் வந்து இங்கே 7.5 இன்ச் எடுத்துருக்கோம். நம்ம இங்கே 6.5 இன்ச் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு சேம் அதே 7.5 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு டாட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். அதனால் சேம் அதே 7.5 இன்ச்சை எடுத்துக்கோங்க. 2 டாட் 1/2 இன்ச்சுக்கு 2 டாட் வந்து நம்ம பிடிக்கிறோன்றனால சேம் மெஷர்மெண்ட்டே எடுத்துக்கோங்க. 7.5 இன்ச்சே எடுத்துட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம இந்த இடத்துல சென்டர் டாட் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் பிடிக்கிறனால இந்த இடம் வந்து சின்னதாயிரும். ஸோ வந்து நமக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ வந்து இதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த பிங்க் கலர் மேலே இந்த கிளாத்தை வந்து நம்ம போட்டுக்கலாம். சேம் எப்படி நம்ம கிளாத்து வந்து போட்டிருந்தோமோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஈவனாக எடுத்து ஃபோல்ட் பண்ணி, ஓகேவா? இந்த இடம்லாம் வந்து இங்கே பாருங்கள் கிளாத்தெல்லாம் நவலுது. ஸோ வந்து நவலாத அளவுக்கு கிளாத்தை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். சரிங்களா? கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்ம சுற்றி வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்கை வந்து அடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். கீழே மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இல்லை இவ்வளோ தானே இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து தச்சுட்டு திருப்பிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரிங்களா?
அவ்வளோதான். ஃபோல்டிங்கில் போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து டாப் போர்ஷன் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த இடம் 7.5 இன்ச்சு சரிங்களா? அப்போ ஒரு சைடுக்கு 7.5 இன்ச்சுனா இதை வந்து நம்ம வந்து 7.5 15 இன்ச்சுக்கு நமக்கு வேஸ்ட்டு வித்து வந்து நமக்கு தேவைப்படும் சரிங்களா? இதை வந்து டபுளாக எடுத்துக்கோங்க. 7.5 கூட 7.5 கூட்டுறப்போ நமக்கு 14 + 1 15 இன்ச்சு நமக்கு வந்து தேவைப்படும். இந்த 15 இன்ச்சுக்கு வேஸ்ட்டில் நம்ம லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி இது வந்து நான் இப்படி கிராஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா? இது எத்தனை இன்ச்சுன்றதை காட்டுறேன். இது 5 இன்ச்சுக்கு நான் ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன் சரிங்களா? எனக்கு 3 பீஸு 5 இன்ச்சுக்கு நான் 3 பீஸ் வந்து இதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்குக்கு இதை 3ஐயும் நான் வந்து ஜாயின் பண்ணணும். ஒன்று ஒன்றா கிராஸில் போட்டு நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு இதை தான் நான் வந்து வேஸ்ட் லைனுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன் சரிங்களா? இப்போது டாப் போர்ஷன் வந்து நான் 3ஆக பிரித்து 5 இன்ச்சுக்கு நான் எடுத்திருக்கேன். நமக்கு மேலே வந்து 15 இன்ச்சுக்கு வேஸ்ட்டு ரவுண்டு இருக்குது சரிங்களா? ஃப்ரண்ட்டுக்கு மட்டும். அப்போது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நான் வந்து 3ஆல் வகுத்தோன்னா ஒரு பீஸ் டாப் போர்ஷன் வந்து 5 இன்ச்சு வரும் சரிங்களா? நான் கீழே வந்து என்னுடைய இதுக்கு நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த பீஸையும் நம்ம எடுத்து ஓரம் வச்சிடலாம். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம சாரீ எடுத்துக்கலாம். சாரியோட இந்த பெரிய பார்டர் இருக்குல்ல, இந்த இடத்த தான் நான் வந்து மெயினாக எடுத்துக்கலான் இருக்கேன். ஃபுல்லாக விரிச்சிக்கலாம். விரிச்சிட்டு இப்போ ஹைட்டு நமக்கு கீழே மடித்து தைக்கிற வேலை கிடையாது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஹைட்டு வந்து 16 இன்ச் வந்து வச்சுக்கலான் இருக்கேன் சரிங்களா? சாரி 18 இன்ச் நான் வந்து ஹைட் எடுக்கலான் இருக்கேன். இதிலேருந்து கொஞ்சம் தூரம் சரிங்களா? கொஞ்சம் லென்த் எத்தனைன்னா இதுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஒரு பேபி ஃப்ராக் வந்து போட்டிருக்கேன் சரிங்களா? அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஹைட் வந்து எனக்கு 18 இன்ச்சு, வித்து வந்து நான் ஒரு 60 இன்ச்சுக்கு நான் வந்து எடுத்துக்கலான் இருக்கேன். கிளாத்தை நான் எடுத்துக்கிட்டு அடியில் கிளாத் இருந்தால் அதெல்லாம் நவுட்டி விட்டுட்டு எல்லாம் பண்ணுங்கள், இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும் சரிங்களா? இதை 30 இன்ச்சுக்கு, அதாவது நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி 30 இன்ச்சு வித்துக்கும் 18 இன்ச்சு ஹைட்டுக்கும் நான் வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நான் 30 இன்ச்சு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கு 30 இன்ச்சும் நான் எடுத்திருக்கேன். இதோட டீட்டெயில்டு வீடியோ நான் ஆல்ரெடி 3 இயர்ஸ் பேபிக்கு ஒரு லாங் ஃப்ராக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். இப்போது நான் வந்து இது வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணலான் இருக்கோன்னா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நான் தனித்தனியாக எடுத்து இதை வச்சுட்டேன். இப்போ நம்ம இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பார்க்கலாம். நான் வந்து ஸ்லீவுக்கும் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸில் தான் இது வந்து நான் தைக்கலான் இருக்கேன் சரிங்களா? ஸோ வந்து நான் வந்து கொஞ்சம் இதில் வந்து மாடுலேஷன் பண்ணலான் இருக்கேன். அது என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம 2 கிளாத்லேயும் ரைட் சைடு ராங் சைடு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே நெக்குன்றனால நமக்கு வந்து எது ஃப்ரண்ட்டு எது பேக்குன்ற உள்பக்கம் வெளிப்பக்கம் மட்டும் தெரிஞ்சால் போதும். முன்பக்கம் பின்பக்கம்னு பார்த்து தைக்கணும்னு இல்லை, ரெண்டுமே ஒரே அளவு தான். ஸோ நம்ம வந்து அப்படியே எப்பவும் போல் நெக்கை வந்து அடித்து திருப்பிக்கலாம். இதே வந்து பேக் நெக் கொஞ்சம் கம்மியாகவோ இல்லை இறக்கமாகவோ இருந்தால் நீங்கள் அதெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கும். இதில் வந்து பேபிஸ்க்கு தான்றனால நான் கையும் குடஞ்செல்லாம் வெட்டலை. அதனால தான் ஃப்ரண்ட் பேக்கு ஒன்றுன்னு சொன்னேன். இப்போது நம்ம ஒரு தையல் போட்டுட்டு நாச் போட்டுட்டு ஒரு அமுக்கு தையல் வந்து நம்ம எப்பவும் போல் போட்டுக்கலாம். பிசுரெல்லாம் ஒரே பக்கமாக வச்சு அமுக்கு தையல் வந்து போடுங்க. இதெல்லாம் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் மடக்கி திருப்புறதுக்கு. இப்போது டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம்.
டாப் ஸ்டிச் வந்து போடுறப்போ வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஒட்டு தையல், அதுக்கப்புறம் ஒரு நட்டுக்கால் தையல் அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து லேஸ் வச்சு தைக்கிறனால வெறும் ஒட்டு தையல் மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ நான் ஒரு தையலோட நிப்பாட்டிட்டு, இப்போ சுற்றி தச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் சுற்றி தச்சாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ சேம் நம்ம வந்து ஷோல்டரை சென்டர் பண்ணிட்டு, அதாவது 1 இன்ச்சுக்கு தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். அப்போது 1/2 இன்ச்சுக்கு தான் வந்து நம்ம ஒரு டாட் வந்து பிடிக்கணும். 1/2 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு சரிங்களா? வச்சு 1/2 இன்ச்சு. ஒரு சைடு 1/2 இன்ச்சு, இன்னொரு சைடு 1/2 இன்ச்சு வச்சு நம்ம பிடிச்சிக்கலாம். அதாவது 1/4 இன்ச்சு வச்சு 1/2 இன்ச்சு சரிங்களா? 2 பக்கமும் 1/2 இன்ச்சு போட்டு அந்த 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போது நம்ம ஃப்ரண்ட்டில் அதாவது ஒரு பீஸில் பண்ண அப்படியே தான் இன்னொரு பீஸ்லேயும் நம்ம வந்து பண்ண போகிறோம். நான் அந்த பீஸே தச்சுட்டு சுற்றி கட் பண்ணிவிட்டு டாட் வரைக்கும் பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா த்ரெட்டை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஏதாட்டும் ஒரு பீஸில் சரிங்களா? நீங்கள் லேஸு நான் வச்சு தைக்கிற மாதிரி நீங்களும் தைச்சிக்கோங்க. லேஸ் வந்து நான் வைக்கிற மாதிரியே தான் வைக்கணும்னு இல்லை. உங்களுக்கு எப்படினாலும் வைக்க தோன்ற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நான் சிம்பிளாக வந்து பேசிக் தான் வந்து நான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதில் நீங்கள் என்ன க்ரியேட்டிவாக மாற்றுறது வைக்கிறதெல்லாம் நீங்கள் மெதுவாக ஸ்டிச் பண்ணி பார்க்குறப்போ பண்ணுங்கள். இப்போது இந்த சைடு அதாவது லேஸோட இன்னொரு சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நான் செகண்ட் லைன் வந்து சேம் அதே மாதிரி என்ன டிசைன் வருதோ வச்சு பார்க்க போகிறேன். அது என்னுடைய இஷ்டம் தான். ஸோ அது வந்து நம்மளோட இஷ்டம் தான். நம்ம எப்படி தைக்கிறோமோன்னு. அப்படிலாம் வச்சு பார்த்தேன். ஸோ சிம்பிளாக வந்து ரவுண்டே வச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து ரவுண்ட் நெக்கே வந்து வச்சுக்கிறேன். நீங்கள் லேஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வைக்கிறதுக்கும் செகண்ட் ஒட்டியே வைக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா லேஸ் ஸ்டார்டிங்கில் எந்த டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு லேஸ்க்கு விட்டுருக்கீங்களோ அதே டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் தைச்சிட்டு வர்ற மாதிரி வைக்கணும். ஏன்னா அதுவும் கொஞ்சம் சொதப்பிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம அதிகமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் கிட்ட வச்சு தைச்சாலும் நல்லா இருக்காது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறது புரியும். இப்போ நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக் சைடு ஒன்று போல் வச்சுக்கோங்க. பிசுறு வந்து எக்ஸ்ட்ரா தட்டாது. ஏன்னா நம்ம கரெக்டாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கோம். அதனால் பிசுறு தட்ட வாய்ப்பில்லை. ஸோ வந்து கரெக்டாக வச்சு தைச்சிக்கோங்க. அப் அண்ட் டவுன் வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான். நம்ம வந்து டாப் போர்ஷனில் இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா சாரீலேருந்து ஒரு பீஸ் வந்து கிராஸ் பீஸ் போட்டுக்கோங்க. நான் கிராஸ் பீஸ் எடுக்க மறந்துட்டேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக எடுத்து நான் இப்படி வச்சுருக்கேன். அதை ராங் சைடில் போட்டு நான் ரைட் சைடில் தைக்க போகிறேன். இது பழைய மெத்தடு இப்படி தைக்கிறது. புதுசாக கிராஸ் பீஸ் போட்டு எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போது நீங்கள் வந்து நாச் வந்து போட்டுக்கோங்க. நாச் போட்டுட்டு ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம். நான் ஸ்லீவ்லெஸ்ஸாக தைக்கிறனால சாரியோட கிளாத்தை எடுத்து இப்படி தைச்சா நல்லாயிருக்குன்றனால இப்படி தைச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம இதை அந்த தையலுக்கு மேலே வைக்க போகிறோம் சரிங்களா? இப்படி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த தையலுக்கு மேலேயே நம்ம வந்து தைச்சிட்டு வரலாம் சரிங்களா? நான் தையலுக்கு மேலேயே அதே சைஸில் சின்னதாக வந்து நான் தைச்சி எடுத்துக்க போகிறேன்.
நான் சொல்கிறத விட நீங்கள் வீடியோவை நல்லா ரீவைண்ட் பண்ணி திரும்ப 1க்கு 2 வாட்டி பார்க்குறது ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி பார்த்து நீங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரி நம்ம இந்த சைட்லேயே ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுடலாம். சேம் இப்போ இந்த சைடு என்னென்ன பண்ணோமோ அதே தான் இந்த பக்கம் ஸ்லீவ்லேயும் நம்ம வந்து தைக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பக்கமும் தைச்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ நான் 2 பக்கமும் தைச்சி எடுத்துட்டேன். இப்போ அவ்வளோதான். இப்போ பாட்டம் போர்ஷன் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம 6 பார்ட்டு 7 பார்ட்டுன்னு சொல்லி நம்ம பாவாடை வந்து தைச்சிருப்போம்ல, அந்த மெத்தடில் நான் லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து 3 இன்ச், அதாவது 15 இன்ச்சை 3ஆல் வகுத்து வேஸ்ட் லைனில் 5 இன்ச்சும் கீழே விற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி போட்டு நான் எடுத்திருக்கேன். அந்த 5 இன்ச்சுன்னு ஸ்டார்ட் ஆகிற இதெல்லாம் ஒன்று போல் வச்சுட்டு நான் தைக்கிற மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி தைக்கிறது கீழே வித்து ஜாஸ்தியாகவும் மேலே கரெக்டாக நமக்கு தேவையான இதுலேயும் இருந்துக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சாரியோட கிளாத்தை போட்டு ஃப்ளீட் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் 1லேருந்து 2 இன்ச் வரைக்கும் விட்டுருங்க. சரிங்களா? விட்டுட்டு நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து கிளாத் இருக்கிறத பார்த்து பொறுத்து அப்படியே ஃப்ளீட் வந்து வச்சுக்கோங்க. மெஷர்மெண்ட் படி வேணும் அப்படின்னா அதுக்கும் நான் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய வீடியோ வந்து தைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். செக் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போது நம்ம கிளாத் இருக்க வரைக்கும் நம்ம வந்து ஃப்ளீட் வந்து வச்சு நம்ம அப்படியே வந்து தச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ சேம் இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம் 2 கிளாத்லேயும். இப்போ இந்த கிளாத்லேயுமே நம்ம உள்ளே வந்து லைனிங்கையும் ஃபோல்ட் பண்ணி தச்சு எடுத்துக்கலாம். சேம் இப்போ இதே மாதிரி லைனிங்கை வந்து கிராஸில் அட்டாச் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தில் ஃப்ளீட்டு வந்து வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே மடித்து அந்த கிளாத்லேயும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம பாவாடையோட கீழ் பாட்டமில் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி தைக்க போகிறதில்ல. ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. இல்லைனா அதுவும் இந்த டைமில் கையோடு தைச்சி எடுத்துருங்க. இப்போ அந்த பீஸையும் தைச்சிட்டாச்சு. 2 பீஸையும் தைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பேக்கில் ரோப் வந்து நான் ஒன்று கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து லேக்டன் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாடலில் தைக்கணுன்னாலும் தைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து பேக் ரோப் இருக்குல்ல, ப்ளவுஸ்க்கு வைப்போம்ல, அந்த ரோப்பை தான் நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன். இதே மாதிரி கண்டினியூவாக ஒரு 3 லேக்டன் வந்து நான் கட் பண்ணி பேக்கில் ரோப்புக்கு வந்து பக்கத்துலேயே வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி அந்த ரோப்லேயும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து சாரியில் வந்து டாப் போர்ஷனில் வந்து பாட்டம் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து தச்சுக்கலாம். கிளாத் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு
நான் இப்போ தைக்கிற மாதிரி தைச்சிக்கோங்க. ஒரு அமுக்கு தையல் வந்து பிசுரை வந்து கீழே பாவாடையோட சைடில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கோங்க. பிசுறு வந்து மேலே தான் டாப் போர்ஷன் கிட்ட தான் இருக்கிற மாதிரி வரும். அப்படி வச்சு தைக்காதீங்க. இப்போது இன்னொரு தையலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போது சேம் இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 பக்கமும் தச்சாச்சு. இப்போ நம்ம வந்து உடம்பு வந்து பிடிச்சு அடிக்க போகிறோம். அவ்வளோதான். நம்ம வேலை வந்து முடிஞ்சிருச்சு. 1 இன்ச்சுக்கு நம்ம விட்டுருக்கோம்ல, அந்த 1 இன்ச்சை கவர் பண்ணி நம்ம தைக்கணும். தெரியுதா? நான் உங்களுக்கு ஆல்ரெடி கோடு போட்டு மார்க் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த கால் சைட்லேருந்து உங்களுக்கு தச்சு காட்டுறேன். அந்த 1 இன்ச்சை கரெக்டாக இப்படி வச்சுட்டு நம்ம கிட்ட அந்த வேஸ்ட் லைன் கிட்ட வர்றப்போ நம்ம அந்த பேக் ரோப் வந்து தைச்சோம்ல, அதை வந்து உள்ளே அட்டாச் பண்ண போகிறோம். நான் எப்படி வைக்கிறேன்னு பார்த்துட்டு அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே வரைக்கும் நம்ம தச்சு எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. நான் வீடியோவில் வந்து ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சேம் இதே மாதிரி தான் வந்து நம்ம இந்த பக்கமும் தைக்கணும். அவ்வளோதான், நான் தச்சு முடிச்சிட்டேன். தைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜேஜே புஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு உடனே வரும். இந்த ஃப்ராக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.